செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து, சீயோன் எருசலேம் எல்லாமே ஆண்டவர் விரும்பு தெரிந்தெடுத்த அனுபவத்தை ஸ்தலத்தை குறிக்கிறது. சீயோன், நீ தளராத. ஒரு ஆளை பார்த்து தளராத சொல்லணும்னா அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க? தளர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த வார்த்தைகள் வருவதை வேதத்தில் பார்க்க முடியும். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அப்படி சொல்ல காரணம் என்னன்னா, தளரும்படியான தளர பண்ணும்படியான காரியங்கள் சுற்றிலும் நடப்பதால இது ஒரு கட்டத்தில் எங்க கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னா, ஒரு பெரிய விரக்திக்குள்ள நம்மளை கொண்டு வந்து விட்டுரும். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு, ஒரு வேதனையின் வெளிப்பாடு. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார். அதாவது நம்ம எடுத்த உடனே எல்லாருமே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்னு சொல்ல மாட்டோம். முதல்ல நம்ம ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு இருப்போம். ஆனால் எங்க பெற்றோர் என்னை இப்படி பண்ணிட்டாங்க. கடந்த நாள் ஒரு சகோதரர் புலம்புறார், அழுறார் வேதனையில். எங்க வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டார், எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, தாங்க முடியல. எல்லாம் சொல்லி சொல்லி அடுத்து சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, என் மனைவி வீட்டார் இப்படி எனக்கு செஞ்சிட்டாங்க, என் புருஷன் வீட்டார் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு விரக்தியின் வேதனையினால சொல்லி சொல்லி ஒரு கட்டம் தாண்டி வரும்போது யாரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். இது ஏன் இப்படி சொல்றாங்க மற்றவங்களுக்கு தெரியாது. யோபு ஒரு கட்டம் தாண்டி நான் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், சில காரியத்தை கேட்பேன்லாம் சொல்லும்போது, நீதிமான்களாகி தங்களை நீதிமான்களாய் காண்பிப்பதற்காக ஆண்டவர் அப்படி உனக்கு தெரியாதா, உனக்கு இப்படி தெரியாதா என்றெல்லாம் யோபுவின் நண்பர்கள் கேட்கும்போது நமக்கு அவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு வேதம் சொல்லுகிறது என்ன வந்துச்சா? கோபம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு. யோபு இதை விட நல்லா பேசிட்டு இருந்தவர் தான் ஆண்டவரை பத்தி. ஆனா அவன் பயணித்த பாதை ஒரு கட்டத்தில் எங்க கொண்டு வந்து விட்டுட்டுனா, ஆமென், அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. அந்த ஒரு விரக்தி. தாவீதே சொல்லுகிறார் 43வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தில், என் அரணான தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? என் அரணான தேவன் நீர் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? இதை சொன்னது யாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏன் பயப்பட மாட்டாராம்? தேவரீர் என்னோட புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில. இப்படி எல்லாம் பாடின ஆள்தான் இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, என் அரணாகிய தேவ நீர்னு துதிக்க தான் வாயை திறக்கிறார். நம்ம துதிக்க தான் வாயை திறக்கிறோம், ஆனா துக்கத்தை கொட்டுறோம்.
என் அரணாகிய தேவன் நீர் சொல்லிட்டு அப்படி துதிக்க வாயை துறக்கிறோம், துக்கத்தை கொட்டுறோம். ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு சின்ன சறுக்கலோ, ஒரு சின்ன பலவீனமோ அல்லது ஒரு சின்ன நெருக்கமோ வந்தால் சத்துருவுக்கு அது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அப்பொழுது சத்துரு சொல்லுகிற வார்த்தைகள், சத்துருவின் நிந்தைகள், இவைகள் தேவ பிள்ளைக்கு இன்னும் வேதனையும் விரக்தியும் கொண்டு வரும். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசப்படுகிறது. 71வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 10வது வசனம், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி, என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள், என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார். பாரு, ஆண்டவர் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தாவீது இருப்பது யார் கண்ணுக்கு தெரியுது? இவனை தப்பு வைக்கிறதுக்கு வந்தா யாருதான் வரணும்? கர்த்தர் தான் வரணும். ஆனா அவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா கர்த்தரும் கூட இருக்கிறது மாதிரி தெரியல. அதனால அவங்க பிளான் பண்றாங்க, இவர் ஆண்டவர் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். பார்க்கிறாங்க, நித்தம் கண் வைத்து பார்க்கிறோம், நிலைமையை பார்க்கிறாங்க. ரைட், அப்போ ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டார். உடனே தாவீது அடுத்த வார்த்தையில சொல்றாரு, தேவனே எனக்கு தூரமாயிராதே, எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அதுதான் சத்துருவின் வாய் என்ன செய்ய போகுது? அடைக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. நான் இந்த செய்திக்குள்ள போகவில்லை, மேலோட்டமா சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தருகிற நல்ல மழைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் தீட்டுப்படுவாளாக, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள், உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். யாருக்கு விரோதமாக? சத்தமா சொல், வாயில் என்ன வரக்கூடாது? அநேக ஜாதி அவள் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக. எப்படி காணணும்? அவள் தீட்டுப்பட்டிருப்பது, இன்னும் சொல்லணும்னா அவ கஷ்டப்படுறத எங்கள் கண் காணணும். அவள் நஷ்டப்படுவதை எங்கள் கண், அவளுடைய வீழ்ச்சியை எங்கள் கண் காணணும். இதே மீகா தான் 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நல்ல கவனமா கேளுங்க. இப்படிதான் சுற்றிலும் சிச்சுவேஷன் இருக்கிறது, சுற்றிலும் உள்ள பார்வை இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அதே 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும், அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை
அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். நல்ல கவனமா கேளுங்க. சீயோன் எப்படிப்பட்ட நிலையில? சீயோனே சொல்றா தேவன் என்னை கைவிட்டார். அப்ப எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்? கைவிடப்பட்ட நிலையில. ஆண்டவர் இன்னொரு வாக்கு கொடுப்பார்ல, உன்னை விசாரிப்பாரற்ற. அப்ப சீயோன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறா? விசாரிக்க கூட எல்லாம் ஒரு நாளோட முடிஞ்சு, விசாரிக்க கூட விசாரிப்பாரற்ற சீயோன். சத்துருக்களே சொல்றாங்க தேவன் அவனை கைவிட்டார். அப்படி ஒரு நிலை. இப்போ சீயோன் தீட்டுப்படுவாளாக. அவ கதை இப்ப முடியத நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? பார்த்துட்டு இருக்க போறோம். அப்படி சொல்லும் போது கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைக்கிறார். ஆனாலும் அவர்கள் இவ கதை முடிஞ்சு, இவன் கதை முடிஞ்சு, இதோட எல்லாம் போச்சுன்னு சுத்தி வட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இந்த சீயோனை குறித்த கர்த்தருடைய நினைவுகளையும் அவருடைய யோசனையும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்னை குறித்த தேவனுடைய நினைவுகள், என்னை குறித்த தேவனுடைய யோசனைகள், என் புத்திக்கும் என் திராணிக்கும் சத்துரு என்ன நினைக்கிறானோ அது எல்லாவற்றுக்கும் மேலானதாய், உன்னதமானதாய், மேன்மையானதாய், உயர்ந்ததாய் இருக்கிறதுன்னு நம்புறவங்க மட்டும் அதனால சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று சீயோனின் நிலையை பார்த்து சத்துருக்கள் சொல்லும் போது, சீயோனை குறித்த தேவன் திட்டமுடையவர், அதாவது திட்டத்தையும் யோசனையும் உடையவர் சீயோனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா 10வது வசனத்துல, சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு நீ வேதனைப்படு. இது வேதனை கொடுக்கக்கூடிய காரியம் தான் நடக்கிறது. அதனால நீ என்ன படு? ஆனா நீ எப்படி வேதனைப்படணுமா? நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு எப்படி வேதனைப்படணுமா? அம்பாயப்பட்டு பிரசவ ஸ்திரீயை போல. பிரசவ ஸ்திரீ எதுக்காக வேதனைப்படுவாங்க? நன்மைக்காக. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனுக்கு ஒரு வேதனை வருதுன்னா அதை தாண்டி நம்புறவங்க மட்டும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனுக்கு ஒரு வலி வருதுன்னா அது நன்மைக்கான வலி, மகிமைக்கான வலி. ஹalleluya. ஆமென், ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் சொல்லும் நீ அழுன்னு. ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி அழணும் தெரியுமா? பிரசவ ஸ்திரீயை போல. அப்போ நம்ம மனசுல என்ன இருக்கணும் தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் வலியில வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு தருகிற ஒரே ரேமா இதான். இதுக்கு அடுத்து உள்ள செய்தி உங்க தலையில ஏறதோ இல்லையோ இல்லை. இது நன்மைக்கான வலி, இது மகிமைக்கான வலி. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் வேதனை பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். இந்த வலி எதற்கான வலி தெரியுமா? ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கான வலி. யோபுவின் வேதனை எதற்கான வேதனை தெரியுமா? இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளும்படியான வேதனை. யோசேப்பின் வேதனை எதற்கான வேதனை தெரியுமா? கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கான வேதனை. சிலுவையில் இயேசுவின் வேதனை, இயேசுவின் வலி எதற்கான வலி தெரியுமா? மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கான வலி. அப்படி என்றால் என் வலிக்கு பின்னாக ஒரு காரணம் இருக்கிறது.
என் வேதனைக்கு பின்னாக ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளையும் அவருடைய யோசனைகளையும் அறியார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகம் இப்ப எதை பார்த்துட்டு இருக்கு? எப்படா இந்த வீட்டில் ஒரு அழுக கேட்கும்? என்னடா ஃபுல்லா துதியாவே இருக்கு, எப்போ ஒரு புலம்பல் கேட்கும்? உலகம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இயேசுவை கழுதை மேல ஏற்றி கொண்டு வரும்போது ஜனங்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள். அவ்வளவுதான், உலகம் அப்படி அது தாங்க முடியாம இருக்குது. இயேசுவை சிலுவையில் அடித்து இயேசு சிலுவையில் துடித்து கொண்டிருந்த போது அவங்க முகத்துல எல்லாம் என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. 3 நாள் தான், 3 நாள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் இத்தனை மெய்ய போட்டீங்க. மெய்யாகவே மெய்யாகவே. ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? நீ அழுவேன்னு சொல்ல வரல, நீ எதுக்காக அழுதியோ அந்த துக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு 21வது வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற இங்கேயும் ஆண்டவர் பிரசவத்தை தான் கொண்டு வரார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஒரு வலி இருக்குன்னா அது ஒன்று நன்மைக்கான வலி, வலி இல்லைன்னா மகிமைக்கான வலி. கடந்த வாரத்தில் கொஞ்சம் நான் பலவீனப்பட்டேன். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் வந்து இங்கே ஃப்ரைடே பேசும்படிக்கு ஆண்டவர் ஃப்ரைடே பேசணும். நீங்கள் என்னை பலப்படுத்தி நிறுத்துவீங்க என்பது அடையாளம். எனக்கு வேர்டு வேணும், ரேமா வேணும். ஆண்டவர் ரேமா கொடுத்துட்டார். ஆமே, அப்போவே நினச்சிட்டேன் இந்த ஃப்ரைடே எப்படியும் கர்த்தர் பேச வச்சிருவார் அப்படின்னு. ஆண்டவர் தான் செய்தி. தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு வலி அனுமதிக்கிறார்னா ஒன்று நன்மைக்கான வலி, இல்லைன்னா மகிமைக்கான வலி. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு. வலி ஜாஸ்தியா இருக்குன்னா நன்மை வெயிட்டா வரப்போகுதுன்னு அர்த்தம். ராபா காமா மா ஷேலே ரே ரீ மா மா மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். வேற எங்கேயுமே விட மாட்டார். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை. நீரை கடந்து நாங்கள் மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுது. எல்லாரும் நல்ல கையை தட்டி சொல்லுவோம், எங்கள் தேவன் எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை, எங்கள் தேவன் Glory. ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. 22வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது துக்கம் யாரை பார்த்து சொல்றார்? துக்கம் அடைஞ்சிருக்கிறவர்களை பார்த்து யார் சொல்றா? இயேசு. அப்போ துக்கம் அடைஞ்சிருக்கிறத யார் பார்க்கிறா? இயேசு பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார். இப்படி பார்க்கிறார். இப்பொழுது நீங்கள்
இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். இதை யார் பார்க்கிறா? இயேசு பார்க்கிறார். என் ஆண்டவருடைய பார்வை, என்னுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நான் இருக்கிற நிலையும் பார்ப்பார், நான் இருக்க போகிற நிலையும் பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு வைங்களேன். எப்படி பார்ப்பாருன்னா, இப்போ நான் என்ன, என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, நான் இருக்கிற நிலையும் பார்க்கிறார், நான் இருக்க போகிற நிலையும் பார்க்கிறார். அப்படியே பார்க்கிறார், ஒவ்வொரு முகத்தையா பார்க்கிறார். இப்படி பார்த்துட்டு சொல்றார், நீ துக்கமாவே இருக்க, அப்படி இல்லை, இப்பொழுது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு வேதனையில் இருக்கும்போது, என்னங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இப்போ அழுதுட்டு இருக்கிறேன், இப்போ அழுதுட்டு இருக்கிறேன். இங்க ஆண்டவர் பாருங்க, இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள். அடுத்து சொல்றார், நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும், ஹல்லேலூயா, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அதன் அர்த்தம் என்ன? உலகம் கொடுக்கிற துக்கத்தை நான் எடுத்து போடுவேன், ஆனா நான் கொடுக்கிற சந்தோஷத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படி யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப கஷ்டப்படுறேன். ஆமென். நீங்க மறுபடியும் என்ன பார்க்க வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன, நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னதுதான், நீங்க பார்த்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய ஒரு பார்வை, அவருடைய பார்வையில நம்ம இப்ப இருக்கிற நிலையும் பார்க்கிறார், நம்ம இருக்க போகிற நிலையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்தை நினைச்சு நீங்க அழுதுட்டு இருக்கும் போது வந்து சொல்லுவாங்க, இன்னும் அழுகையை நிறுத்தலையா? அப்படி கேட்டா சொல்லுங்க, இப்போ அழுதுட்டு இருக்கிறேன். ஆமென். இந்த துக்கத்தை யார் எடுத்து போடுவா? கர்த்தர் எடுத்து போடுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இப்பொழுது நான் துக்கமா இருக்கிறேன், இப்பொழுது நான் வேதனையில் இருக்கிறேன், இப்பொழுது நான் அழுதுட்டு இருக்கிறேன், என் இயேசு இதை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் வேகமாய் பறக்கிறது. சீயோன், தேவன் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற வலியை அல்லது வேதனையை பார்த்து சத்துரு நிறைய சொல்றான். விசாரிப்பாரற்றவள், தேவன் அவனை கைவிட்டார், சீயோன் தீட்டுப்படுவாளாக. அவன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நம்முடைய கண்கள் பார்க்கட்டும், அவன் முடிவை பார்க்கட்டும், அவன் அழிவை பார்க்கட்டும், அவன் அழிவை பார்க்கட்டும். ஆண்டவர் ஆண்டவர்னு போனானே, ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு ஓடினாலே, பார்க்கலாம் எங்க போய் முடியுதுன்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் அவங்களுக்கு என் நினைவு தெரியாது, என்னுடைய யோசனை அவங்களுக்கு புரியாது. சீயோனே, நீ தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் ஒரு வேதனை வருதுன்னா அது பிரசவ ஸ்திரியை போல, இதுக்கு பின்னாக உனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கியமான சத்தியத்தை நான் இந்த நாளிலே, கடந்த நாளில் ஆவியானவர் பேசி பலப்படுத்தினதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, நல்ல தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் இதை நாம் மனதிலே ஆழமாய் எழுத வேண்டும். டைரியில் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த அளவுக்கு டைரியில் எழுதுறீங்களோ அதை விட பல முறை மனதிலே ஆழமாய் எழுதினால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை அற்று போகாதபடிக்கு காக்கப்படும். 1 132வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி
விரும்பினார். 78வது சங்கீதம் 68வது வசனம். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். Mount Zion which he loved. என்ன முதல்ல மனசுல எழுதி வச்சிருக்கணும்னா, தேவன் என்ன எப்படியோ தெரிந்தெடுக்கவில்லை, எதுக்கோ தெரிந்தெடுக்கவில்லை, ஏனோ தெரிந்தெடுக்கவில்லை, என்னை ரொம்ப விரும்பிதான் என்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இத மனசுல நீங்க ஆழமா எழுதணும். தேவன் என்னை, இப்போ வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தைய சத்தமா சொல்ல போறோம். நான் கம்பல் பண்ணல, விரும்புறவங்க சொன்னா போதும். அப்படியே கைகளை, தேவன் என்னை மிகவும் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் விரும்பி. எங்க விரும்பி வாங்கின ஒரு பொருளை நம்ம ஈஸியா வெளியே தூக்கி போட மாட்டோம். நம் பொருள் அல்ல, நம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து பார்த்து தான் செய்வார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கணும்னா கூட டேட்டு பார்த்து தான் வாங்குறோம். எந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும்னா டேட்டு பார்க்குறோம், பார்த்து தான் வாங்கி கொடுக்குறோம். பார்த்ததும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும், இது எல்லாமே அவர் திட்டம் பண்ணி, அவர் தீர்மானித்து, அவர் பார்த்து செய்கிறார். நல்ல கவனிங்க. அவர் நம்மை வணைவார், ஆனால் நமக்கு வளைந்து தர மாட்டார். வளைஞ்சு தந்து நம்மளை தூக்கினார். பயங்கரமான குழியில் இருந்தேன் தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அப்ப நான் எங்க இருந்தேன்? பயங்கரமான குழியில் இருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஆழமான கிடங்கிலிருந்து புலம்பல் 3 எடுக்க வேண்டாம். நான் கூப்பிட்டேன், அவர் என்னை அணுகி. நாம் அவருடைய பிள்ளைகள் அற்ற நிலையிலே காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி கத்தினோம், கதறினோம். அப்பொழுது அவர் இறங்கி நம்மிடமாய் நம்ம இருக்கிற நிலையில வந்துட்டார். பயங்கரமான குழியிலிருந்து, சேற்றிலிருந்து ஒருவன் தூக்கணும்னு அந்த சேற்றுக்குள்ள கையை போடணும். ரெடி ஆயிட்டார் ஆண்டவர், ரெடி ஆயிட்டார், ரெடி ஆயிட்டார். அதனாலதான் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனிப்பித்த கண்மலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெடி ஆயிட்டார், தூக்கி எடுத்து பிள்ளையாக்கிட்டார். பிள்ளையாக்குனதுக்கு அப்புறம் அந்த இளையகுமாரனை பார்த்தீங்களா, பன்றிகள் மேய்க்கிற இடத்துல போய் இருக்கிறான். தகப்பன் அங்க இருக்கல, தகப்பன் அங்க இருக்கல. அப்பா இருக்கணும்னு நீ அப்பா கூட இருக்கணும். அந்த இடத்துல தகப்பன் வரவில்லை. அதே அதிகாரத்தில் தான் ஒரு ஆடு புதரில் சிக்கி கொண்டிருக்கிறது. மேய்ப்பன் போகிற காரியத்தை இயேசு சொல்லுகிறார். ஆனா மகன் பண்டிகைகளுக்கு இடையில சாப்பாடு இல்லாம தவித்து கொண்டிருக்கும் போது தகப்பன் போறதை அங்க சொல்லல. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம திட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வர பார்க்கிறோம். அது சாத்தியமாகாது. தேவன் ஒரு திட்டம் வைத்து இஸ்ரவேலரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்? இவர்கள் என்னுடைய ஜனங்கள், என் ஜனமாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. தேவன் ஒரு ஆளை என்னுடையவன் என்னுடையவன் சொல்லிட்டார்னாலே புரிஞ்சுக்கோங்க, அவங்க மேல இருக்கிற தேவ திட்டம் என்பது சத்துருவுக்கு தெரியல, நமக்கும் தான் தெரியல, நமக்கும் தான் தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு வலிக்குது, நீ கத்துற, ஆனா நீ நம்பிக்கை இழந்தவன போல கத்தாத. ஆமென். இந்த வலியை நீ எப்படி நினைக்கணும் தெரியுமா? இது நன்மைக்கான வலி, இது மகிமைக்கான வலி.
அதனாலதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தில் இருக்கு, நான் இக்கட்டு நாளில் இளைப்பாறுதல் அடைவேன் அப்படின்னு இருக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படிதான் எல்லா வழி. ஒரு மரணத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. அழுறோம், துக்கப்படுறோம். தேவன் இல்லைன்னு சொல்றவங்க வீட்டில் மரணம் நடந்தாலும் அவங்கள என்னதான் பண்றாங்க? அழுறாங்க, துக்கப்படுறாங்க. தேவ பிள்ளைங்க வீட்டிலே எப்படி ஒரு இழப்பு வரும்போது எல்லாருக்கும் தான் வேதனை. ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? மறுகரையில் மன்னன் மாளிகையில் அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்தோடு மகிமையின் நாளது. இந்த நம்பிக்கைங்க. அதனாலதான் நீ பிரசவ வேதனையை போல, பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரே இப்படி ஒரு வேதனையை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறீங்க, அந்த வழியில நான் கத்துறேன், ஆனாலும் நான் நம்பிக்கை இழந்து கத்தல். ஆண்டவரே இதுக்கு பின்னாக ஒரு பெரிய நன்மையை நீங்க வச்சிருக்கீங்க, நம்பிதான்ப்பா நான் கத்திட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விரும்பிதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே தேவன் அவருடைய திட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு வருவதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால், சில காரியங்களுக்கு நமக்கு எஸ் சொல்லாம இருக்கிறார். இத தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது சாமுவேல் கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு. சாமுவேலுக்கு அந்த காரியம் பிடிக்கல. சாமுவேல் நினைச்சிட்டாரு, அவ்வளவுதான், என் மேல டவுட் வந்துட்டு. உடனே சாமுவேல் கேட்கற, நான் ஏதாவது வஞ்சித்தானா, ஏதாவது எடுத்தானா, அப்படி இப்படி எல்லாம் கேட்டு பார்க்கிறாரு. கேட்டுட்டு நேர தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஒன்ன தள்ளல, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. அவங்க ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. நீ கொடுத்துட்டு சொல்லு, என்ன விளைவு வந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் இன்னும் அப்படி விடாம நம்மளை அவர் லைன்ல பிடிச்சு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்.